அதை நான் பார்த்துட்டேன். இதான் நினைக்கிறேன். தெரியலையே, இன்னும் நல்லா அடி. இந்த ஃபிளாஷ் லைட் பொடி. இது இப்படி இருக்கும் நீ எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாத்தியா? Regarde. Ça peut valoir des sous. அடேங்கப்பா, இதெல்லாம் வித்தா எவ்வளவு காசு வரும்? ஹேய், இத வந்து இங்க பாரு. சரி போங்க, நான் வரேன். அத பாரு. Regarde. வா போலாம். என்னாச்சு உனக்கு? கடவுளே, இது எல்லாருக்குமே தெரியும். மித்தாலஜிங்கிறது எல்லாமே கற்பனை தான். இன்னும் சொல்ல போனா இந்த ஆர்கிடெக்சர் முழுக்க செக் பண்ணி பார்த்தாலும் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும். இதோ இந்த மாதிரி, அப்புறம் இதுவும். சரி, சில காலங்கள்ல நாடுகள்ல போர் ஏற்படும் போது, நோய்கள் ஏற்படும் போது, அது எல்லாத்துக்கும் காரணம் மூட நம்பிக்கை தானே சுலபமா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அதுலேயும் எதை சொல்லுவாங்கன்னா கார்காயல்ஸ், இங்கிலீஷ் ஹாக்கி பாங்ஸ், அதுக்கப்புறம் எராட்டிக்கான ஷீலா நெகேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெறும் மேஜிக்கல் ஃபிகர்ஸ் தான். இந்த மாதிரி பழங்காலத்தில் சேர்ந்த கதைகள் எல்லாமே இப்போ இப்படி காவிங்ஸ் இன் ஸ்டோனாக பார்க்குறோம். ஆனால் என்னதான் இதெல்லாம் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த காலத்தோட மாடர்ன் டச் இல்லாமல் இருக்கு. ஓகே, நான் இன்னொன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு இதோட நிப்பாட்டிக்கலாம். இல்லை, நான் இங்கே கொரட்டை சட்டம் தான் கேட்பேன். தேங்க்யூ வெரி மச் காய்ஸ். யாரும் மறந்துடாதீங்க, நெக்ஸ்ட் வீக்குள்ள பேப்பர் சப்மிட் பண்ணி ஆகணும். நக்கலா சிரிக்காத என்ன? நான் உன் கிளாஸ்க்கு லாஸ்டா வந்ததை விட இப்போ பசங்க நிறைய இருக்காங்க போல இருக்கு. கலாய்க்கிறியா? நான் உனக்கு B- தான் தர போறேன். நிஜமாவா? இதெல்லாம் என்னோட பெஸ்ட் ஒர்க் ஆச்சு. ஐம் சாரி. இந்த காலத்துல இந்த மாதிரி ரெஸ்டோரேஷன்லாம் யார் தான் விரும்புறா? பப்ளிஷர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப யாரும் படிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. பேசாம நீ இதெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா ஏதாவது செய்யலாம்ல? நான் ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கு ஃப்ரெஷ்ஷுன்னு எதுவும் கிடையாது.
நார்மலா நீ தான். எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நான் உண்மையா தான் கேக்குறேன். இல்ல நான் உண்மையா தான் பேசிட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் வெக்கேஷன் மாதிரி தான். நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம 2 பேரும் வெவ்வேறு ஹோட்டல் ரூம்ஸ்ல தங்கி இருக்கோம், அதுவும் வெவ்வேறு ஊர்ல. இது டிவோர்ஸ். எஸ். ஞாபகப்படுத்தினதுக்கு தேங்க்ஸ். சரி, கேட்சியாவது போய் பாக்குறியா? அவங்களோட மை ஸ்பேஸ் பேஜ் சூப்பரா இருக்கு. ஐம் so சாரி. இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்க? ஓ, தெரியல. ஒவ்வொரு வீக்கெண்டுமே எனக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஸோ வழக்கமாக நான் ஒன்று பார்க்குக்கு போவேன், இல்லைனா மூவிஸ்க்கு போவேன். சீரியஸ்? அவ்வளோதான். படத்துக்குலாம் நான் அவளை கூட்டு போனதே இல்லை. அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. என்னை வெறுப்பேற்றி பார்க்குறா. இல்ல, உங்களுக்கு நடுவில் அப்படி என்னதான் நடந்தது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. பணம் தான், என்கிட்ட அது இல்லையே. ஒன்னு சொல்லவா? நான் ஒரு இடத்த பத்தி கேள்விப்பட்டேன். அது உனக்கும் பிடிக்கும்னு தோணுது. அது டவுட் தான். அதெல்லாம் தெரியாது. மேயர் ஆபீஸ்ல இருக்க ஒருத்தர் தான் அதை பத்தி சொன்னாரு. சென்ட் ஜான் ஆண்ட்ரே அதை இடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி விஷயம்லாம் வழக்கமா நடக்காது. யா, ஆமா, இந்த கார்கோயில்ஸ் எல்லாம் நல்லாவே பாதுகாத்துருக்காங்க. எஸ், அதை தான் நானும் நினைச்சேன். அது மட்டும் இல்லாம அங்க இதை விட சுவாரஸ்யமா ஏதாவது இருக்கலாம்ல. வா போய் பார்க்கலாம். நோ, கம் ஆன். இல்ல, நம்ம அங்கெல்லாம் போகவே முடியாது. அனாமலி. அங்க போனா உனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். அது புதுசாவும் இருக்கலாம். நீ ட்ரை பண்ணி பாரு. கம் ஆன். வாங்குறல்ல. சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. நானும் இறங்கணுமா என்ன? வாவ், இது ஒரு சர்ச்சா? என்ன இது? இப்போ வந்து மேட் 1800s தான். அதேதான். இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பழைய சர்ச் இருந்திருக்கு. இப்ப இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இடிக்கிறதுக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா காரணம் தான் என்னன்னு தெரியல. நான் உனக்கு இதை காட்டலாம் கூட்டிட்டு வரல. இதுக்கு கீழே உன்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. வா போலாம். நம்ம இன்னைக்கே தான் பார்த்தாக்கணுமா? எஸ், கம் ஆன். இதுக்கு என்ன பெர்மிஷனா வாங்க போறோம்? எப்படியும் இந்த இடத்த சுத்தி யாரும் இருக்க போறது இல்ல. சரி, அதுவும் கரெக்ட் தான். வா. இங்க செக்யூரிட்டின்னு யாரும் வரியா? இல்ல, அப்படியே போறோமா? ஓகே. பிரமாதம். இல்ல, நான் நிஜமா தான் கேக்குறேன். இங்க செக்யூரிட்டின்னு யாரும் இல்ல. இங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் இங்க கிடைச்ச விஷயத்த மூட நம்பிக்கையா பாக்குறாங்க. ஏற்கனவே 2 பேர் இங்க இறந்துட்டதுனால பகல்ல கூட யாரும் இங்க வர அட, மாட்டாங்க. 2 பேர் இறந்துட்டாங்கன்னா என்ன ஓ, அர்த்தம்? அது இங்க நடந்த விபத்தால இருக்கும். நீ ஒண்ணும் நினைக்காத. ஏய், நான் ஒன்றும் பயப்படலாம் இல்லை, யதார்த்தமா கேட்டேன், அவ்வளோதான். பயப்படுறதுக்கு நான் என்ன சின்ன பையனா என்ன? அடேங்கப்பா. இங்க வந்து பாரு. இது கொஞ்சம் புடியேன். வாவ், என்ன இடம் இது பாரு. ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? இது என்னன்னு தெரியல, ஆனா இந்த ஃப்ரெஸ்கோவை பார்த்தா நான் பிரான்ஸ்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. இதை யாரோ இங்க கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கு. ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது பழைய சர்ச்சுக்கு மேல இதை கட்டின மாதிரி இருந்தது. எல்லாம் கிரேசியா இருக்கு. இந்த கிராஃப்ட்மேன்ஷிப்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. உன்னை இப்படி பார்த்து எத்தனை நாள் ஆகுது? சரி வா. நீ வரலையா? நான் அங்க வரவா? நான்லாம் வர மாட்டேப்பா. நீ ஏன் போய் பார்த்துருவேன்ன? இருட்டுனா அவ்வளோ பயமா? நான் உனக்காக இங்கேயே வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்துரு.
கேரோல், நீங்க இது வந்து பார்த்தனா ஆச்சரியப்படுவ. இது அற்புதமா இருக்கு. சரி போட்டோஸ் எடுத்துட்டு வா. பயந்தே போயிட்டேன். மிரட்டலா தான் இருக்கு. ஜாக், உனக்கு கேக்குதா? இங்க குளிரா இருக்கு, வா போலாம். இந்த இடத்துல இருக்கிற ஐகோனோகிராஃபிலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. கேத்தலிக் சிம்பாலஜி வேற லேயரா ஆட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. இது வரையா? அடச்சே. இப்பதான் இதெல்லாம் நடக்கணுமா? ஓகே, இது போதும். என்ன இது? அடக்கடவுளே. கேரோல்! கேரோல், இந்த இடத்தை விட்டு வெளியே போ. என்னாச்சு? என்னத்த பார்த்த? என்னாச்சு? எதுக்கு அப்படி கத்துன? சொல்லு. எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன், வா முதல்ல. என்னத்த பார்த்த? அங்க உள்ள என்னமோ இருந்துச்சு. உள்ள அந்த கதவுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு, யாரோ வந்து. ஏய், என்ன சிரிக்கிற? நான் உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? நான் வந்து எப்படி பயந்து போயிட்டு தெரியுமா? அப்பாடா, அங்க எதையோ பார்த்தேன். அதான் அப்படியே பார்த்து பயந்து போய் வந்துட்டேன். சீரியஸா? சரி, நீ சொன்ன மாதிரி இந்த இடம் அற்புதமா தான் இருக்கு. சீரியஸா? ரத்தம் வருது. என்ன? நோ 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 நோ, எனக்கு என்கிட்ட ஒண்ணு இதை மறைக்காத, அது சரியா? சின்ன கீரல் தான், சரியா இடம். கேமரா ஓ, ஷாட்ஸ். போட்டோஸ்லாம் நல்லா எடுத்தியா? என் கேமராவாவது உருப்படியா இருக்கா இல்லையா?
இல்லை அதை பாக்கெட்டில் தான் வச்சிருந்தேன், ஸோ பத்திரமா தான் இருக்கு. இந்த பாரு, அடுத்த வாட்டி என்ன இந்த மாதிரி ஓட வைக்கிறதா இருந்தா நல்ல காரணமா சொல்லு. சரி, உனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சா? கார்ல ஏறி கேரல் சீக்கிரம். ஒரு பொண்ணோட கைப்பட்டா இந்த கேமரா பல பலன்னு ஆயிடும். ஏன் பேச மாட்டேன்? சும்மா தானே சொல்ற. அந்த இடத்துக்கு கீழே எவ்வளவு கார்காயில் இமேஜஸ் இருந்ததுன்னு சொன்னா நீ நம்ப மாட்டேன். அவ்வளவு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்லையே. கார்காயில்ஸ் எல்லாத்தையும் பில்டிங்ஸ்க்கு வெளியே தான் வச்சிருப்பாங்க. அதுவும் அதையெல்லாம் தீய சக்திகளை விரட்டுறதுக்காக மட்டும்தான் வச்சிருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையும் பில்டிங்க்கு உள்ள வச்சிருக்காங்க. எனக்கு அந்த விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் கிறிஸ்டியன் சார்ந்த விஷயங்களே கிடையாது. இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நான் தான் சொன்னேன்ல. நீ சொன்னதை தப்பு கணக்கு போட்டுட்டேன். அற்புதமா இருந்துச்சு. நீ அந்த இடத்த பத்தி என்கிட்ட சொன்னது சந்தோஷம் தான். நாங்க போகணும்னு நினைக்கிறேன், ஆனா பகல் நேரத்துல. ஓகே, யா. அப்பதான் நல்ல போட்டோஸும் எடுக்க முடியும். அங்க இருக்கிற கார்காயில்ஸ்ல என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். நாங்க ஒரு ஆர்டிஃபேக்ட் கண்டுபிடிச்சேன். பட் அது கார்ல இருக்கு. அதை நாளைக்கு யார்கிட்டயாவது கொடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். கிரேட். பாத்தியா, ஓபன் ஆயிடுச்சு. ஒன்னாகலே. இன்னும் என்ன ஆக இருக்கு? எல்லாம் போச்சு. சரி, பரவாயில்ல. இரு, நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. இந்தா சில விஷயங்கள் நான் இதுல வரைஞ்சு வச்சிருக்கேன், நல்லா பாரு. என்ன சத்தம் அங்க? என்னது அது? உங்களுக்கு கேட்டுதா? என்ன சத்தம் அது? Oh my God. என்னாச்சு? என்னோட காரு. ஓ, என்ன ஆச்சுங்க? உங்களுக்கு என்னாச்சு பாருங்க. Somebody call an ambulance. என்ன நீயும் பார்க்கலல்ல? இல்ல, எதுவும் பார்க்கல. அப்படின்னா அவன் வானத்துல இருந்து அப்படியே கீழே விழுந்துட்டான்னு சொல்றீங்களா? மேல இருந்து விழுந்தான், அப்படிதான் இருந்துச்சு. சூசைடாவும் இருக்கலாம். இருக்கலாம். சரி, நாங்க போலாமா? இப்ப போலாம். வேற ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர், இந்த விஷயத்தை பத்தி ஏதாவது சொல்றீங்களா ப்ளீஸ்? இங்க ஆக்சுவலா என்ன ஆச்சு? நீங்களா குழப்பில்லாம சுத்திக்கிட்டு இருந்தீங்க, டெட் பாடி கிடைச்ச உடனே ஓடியாண்டீங்க. நீங்க எதிர்பார்க்கற மாதிரி சுவாரஸ்யமான விஷயம்லாம் இங்க ஒண்ணும் நடக்கல. எல்லாம் நார்மலான விஷயம் தான். ஹேய், எல்லாரும் இங்க இருந்து அனுப்பிவிடு. என்ன வரட்டுமா? வா போலாம். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சாரிங்க, நோ கமெண்ட்ஸ். யாராவது அவரை மர்டர் பண்ணிட்டாங்களா? இவங்க இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. எதுவும் பேசாத, வா. அப்புறம் நாம தான் பிரச்சனையில மாட்டிப்போம். எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. என்னதான் பண்றது? ஒண்ணும் கிடைக்கலன்னு ஹாரி கிட்ட போய் சொன்னா செம்ம கத்துவான். ஹலோ. ஏய் கேரல். வா. என்ன? நான் ரெண்டல் கம்பெனி கிட்ட பேசினேன். அந்த 90 மினிட்ஸ் விஷயம் இருக்குல்ல, விசாரிச்சு பார்த்தா ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்றாங்க. ஓ யா, நானும் அதே தான் நினைச்சேன். ஆக்ட் ஆஃப் காடா தான் இருக்கும்னு நான் நினைச்சிட்டு தான் இருந்தேன். சோ எனக்கு உன்னால ஒரு ஹெல்ப் ஆக வேண்டி இருக்கு. என்ன பயப்படுத்த போறியா? எஸ், என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. தெரியுமே. சரி, நாளைக்கு காலைல வந்து பிக்கப் பண்ணிக்க. அப்புறம் ஒர்க் முடிஞ்சது டிராப் பண்ணிடு. அப்புறம் இன்னொரு விஷயம், திரும்ப என்ன பயப்படுத்தி ஓட வைக்காத, சரியா? பண்ண மாட்டேன். ஓகே, நாளைக்கு உன்னை நம்பி தான் வரேன், பாத்துக்க.
போய் மெழுகுவத்தியை பற்ற வைப்போம். ஓகே. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? அங்க யாராவது இருக்கீங்களா? இங்க வந்து பவர் எல்லாம் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஓகே, எலிக்கெல்லாம் பயப்படாத. என்னது இது? என்ன சத்தம் அது? கடவுளே! காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! இங்க பாருங்க! இங்க பாருங்க! காப்பாத்துங்க! கேரோல், 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 எங்க இருக்க? தேங்க்யூ போலா. உங்க எம்பசி எனக்கு வேலையை வச்சு உசுர வாங்குறாங்க தெரியுமா? என்னத்த சொல்ல, இந்த வயசான காலத்துல கேட்டதுக்கு மட்டும் ஒன்னே ஒண்ணு சொன்னாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் யூஎஸ்கே அனுப்பி வச்சிடணுமா. அந்த பொண்ணோட பாடியை நீங்க கண்டுபிடிச்சது எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? எஸ். யார் அவளை இந்த மாதிரி பண்ணிருப்பா? அதை தானே கண்டுபிடிக்க நாங்க இருக்கோம். அது சரி, உங்க கார் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் ராத்திரி எங்க போனீங்க? நான் கேரளோட தான் இருந்தேன். ரெண்டு பேரும் கேப்பை பிடிச்சோம்.
அவ வீட்டுக்கிட்ட அவளை ட்ராப் பண்ணிட்டு நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். கடைசியா நீ அவளை எப்போ பார்த்த? நடுராத்திரிக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னால கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? ம்? இப்ப ஏன் என்ன கொலைகார மாதிரி விசாரிக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல. 2 சந்தர்ப்பத்துல நான் உங்களை சந்திச்சேன். அதாவது ஒவ்வொரு வாட்டியும் டெட் பாடி இருக்கும்போது தான் நான் உங்களை அவ பார்த்தேன். வீட்டுல தலையில்லாத முண்டமா தான் கடந்தா. மனுஷங்க யாருமே இப்படி பண்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏதாவது மிருகம் தான் பண்ணிருக்கணும். அதை புரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷன் மனசு வச்சுட்டானா அவன் எப்படி வேணாலும் கொலை பண்ணலான்றது உனக்கு தெரியுமா? உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ராத்திரி நேரங்கள்ல தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது. இல்ல, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியாது. உங்க டைம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போதைக்கு நீங்க கிளம்பலாம். சரி, போறேன். நில்லு நில்லு நில்லு. ஏய் ஏய், எங்க போற? என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றல. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்க யாருக்கும் தெரியாது. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாரும் சபிக்க தான் பட போறீங்க. நீங்க செய்யற வேலையில இருந்து உங்க யாராலையும் தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர், உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சுக்கங்க. ஆனா இவங்க டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்கிறது உங்களோட சர்ச்சா? எனக்குன்னு இருக்கிறது இது ஒண்ணு மட்டும்தான். இந்த சர்ச்சில் வரலாற்று சிறப்புமிக்க எல்லா அம்சங்களுமே இருக்கு. எனக்கு புரியுது. ஆனா வரலாற்றை தான் புதைக்கிறாங்களே. என்ன மன்னிச்சுப்பா. இங்க பாரு, நீ யாரு? என் பேரு ஜாக் ராண்டல். நான் ஒரு ஆர்கிடெக்சரல் ஹிஸ்டோரியன். இந்த சர்ச்சை பாதுகாக்க போன வருஷம் முழுக்க நான் கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எங்க போயிருந்தீங்க?
அப்பெல்லாம் இங்க நடக்கிற விஷயம் எனக்கு தெரியாது. இருங்க ஃபாதர், கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா ப்ளீஸ்? நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். இந்த சர்ச்ல எல்லாம் உள்ள கார்காயில்ஸ் நிறைய இருந்தது இல்ல? கார்காயிலா? ஆமா, நீங்க இதை கொஞ்சம் பாருங்க. போட்டோல இருக்கிற மாதிரி இது அங்கதான் இருந்துச்சு. இத பத்தில எனக்கு தெரியாதுப்பா. இங்க கார்காயின்னு ஒண்ணு இருந்துச்சான்னு கூட எனக்கு தெரியாதுப்பா. இருந்தாலும் இப்ப அதால என்ன ஆக போகுது சொல்லு. அதான் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்னும் எதுக்கு இத? இல்ல எனக்கு புரியுது, ஆனா இது அங்கதான் இருந்துச்சு. போயிட்டு போகுது. ஏய், வழியோ எடுப்பா. இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணோட ஐடிஸ் எல்லாம் இதுல இருக்கு. தலை அங்க இருக்க. இல்ல, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இந்த பகுதியில இருக்கிற எல்லா மக்களும் ஸ்பேஸ் ஷிப் இங்க வந்ததாவும் அதுல இருந்து ஒரு ஏலியன் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா அத பத்தின தெளிவான எந்த ஆதாரமும் இது வரைக்கும் கிடைக்கல. நான் தான் உங்களோட நிக்கோல் பெர்கர். அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஷூட் பண்ணிடுவேன். பண்ணிட்டேன். இத பார்த்த மக்கள் கொண்டாடுறாங்க. சும்மா சம்பளம் அதிகம் வேணும்னு கேட்டதுக்கே இப்படி குப்பை தொட்டியை தூக்கி மூஞ்சிக்கு நேரா வைக்கிறீங்க. நான் என்னோட பொறுமையை இழந்துட்டேன். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. ஹே, ஹலோ. எஸ் ஹலோ, நீங்க தான் நிக்கோல் ரிக்கார்டா? எஸ், நான் தான். நீங்க? நான் ப்ரொஃபசர் ஜாக் ராண்டல். யாருன்னு தெரியாத உங்களோட போய் பேசுறது நீங்க தானே? ரீசெண்டா கூட ஏலியன்ஸ் பத்தி கூட நீங்க ஏதோ சொல்லிருந்தீங்கல்ல? நான் ஒரு கிறுக்கனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஏலியன்ஸ்லாம் உண்மையா இருந்தா நல்லதா இருக்கும். அப்போ நான் சொல்றதை மட்டும் நீங்க கேளுங்க. எனக்கு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு நைட் ஏதாவது சொல்லிட்டு போங்கன்னு சொன்னது முறைச்சிட்டு போனவர் தானே நீங்க? இப்ப மனசு மாறிடுச்சா? கேரளோட மர்டர் பத்தி பேசணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நான் இப்ப ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கேன். சொல்லுங்க, ஃபுல்லா சொல்லுங்க. ஃபோன்ல முடியாது. நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரேன். யார் அது? என்னங்க இது கம்யூனிட்டி அவுட்ரீச் சர்வீஸா? காலையில வந்ததுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும்னு கேட்பீங்கன்னு நினைச்சேன். இப்போ ஏன் சம்மந்தமே இல்லாம நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இந்த சிட்டில இந்த இடத்த விட்டா வேற எங்கேயும் நல்லா இருக்காது. குட் மார்னிங் மேரி. யா, உனக்கும் பிடிக்கும் வா. நேத்து ராத்திரி கூட ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா உன் ஹோட்டலுக்கு பக்கத்துல. பாடி எங்களுக்கு எதுவும் கிடைக்கல, இருந்தாலும் எங்களுக்கு கிடைச்சது அவ உடல் பாகம்தான். அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற காயத்தை பார்க்கும்போது உன் கார்ல ஒரு கீரல் இருந்துச்சுல, பார்க்க அதே மாதிரியே இருந்துச்சு. அதான் டவுட்டா இருக்கு. என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, அதான் உன்கிட்ட உதவி கேட்கறேன். நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? என்னங்க இங்க பாருங்க, நான் நேற்று ராத்திரி முழுக்க குடிச்சு என் ரூம்ல போதையா கடந்தேன். வேணா ஹோட்டலுக்கே கால் பண்ணி கேட்டுக்கங்க. உன் புக்கை கூட படிச்சு பார்த்தேன். உனக்கு கற்பனை சக்தி பயங்கரமா இருக்கு. அது ஃபிக்ஷன் கிடையாது. நிஜமாவா? இங்க நியூசிலாந்துல ஒரு காலத்துல டிராகன்ஸ் கார்கலேஸ்லாம் இருந்த மாதிரி தெரியலையே.
உங்களால ஏத்துக்க முடியலன்னு தான் சொல்லுங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த மாதிரி மிருகங்கள் இந்த உலகத்துல இருந்திருக்கலாம் தான் சொல்றேன். ஒருவேளை அந்த மாதிரி உயிரினங்கள் உண்மையிலே இருந்திருந்தா நம்ம மக்கள் மூட நம்பிக்கைன்ற பேர்ல என்னென்னத்தையோ பண்ணிருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எழுதுறதால தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்கால நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ இங்க வந்திருக்கீங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஓகே? என்ன வேணா நீங்க சொல்லிக்கோங்க. நான் நம்ப மாட்டேன். அது அவங்க மேடம் பெக்கம் தானே உன்னை இந்த மாதிரி விஷயங்கள் எழுத சொல்லி ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. அவங்க என்னை எப்பவுமே ஊக்கப்படுத்தியிருக்காங்க, அது உண்மைதான். அப்படின்னா உன்னோட கரியர் நாசமா போறதுக்கு அவங்களும் ஒரு காரணமா இருந்திருக்காங்கன்னு நீ சொல்றல்ல? போதா குறைக்கு உனக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் வேற, அப்புறம் உனக்கு டிவோர்ஸ் ஆயிருக்குல்ல? இதை பாருங்க, நீங்க யார்கிட்ட விசாரிச்சிருக்கீங்களோ அவங்க என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க. கேரல் எனக்கு வெறும் ஹெல்ப் தான் பண்ணா. ஆனா உன் கரியரை நாசமாக்குனது அவதானே. சரி, அதை விடுங்க. அந்த மேடம் சாகும்போது நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க? அமெரிக்கால நாங்க எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லுவோம், வைல்டு கூஸ் சேஸ்ன்னு. அது தெரியுமா? நீங்க என்ன விசாரிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த மிருகம் எதுன்னு கண்டுபிடிங்க. அதால பறக்க முடியும், மனுஷன் கிடையாது. அண்ட் அது நான் இல்லை. உன் புக்ல இருந்து ஏதோ ஒரு ஜந்து வெளியே வந்துச்சுன்னு சொல்ல போறியா? உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். ஹலோ சார், நீங்க யாரையாவது பார்க்கணுமா? இங்கிலீஷ் பேசுவீங்களா? யாரையாவது தேடி இங்க வந்தீங்களா? நான் நிக்கோலை பார்க்க வந்திருக்கேன். சரி, என் கூட வாங்க. மேக், உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. நான் தான் ஜாக் ராண்டல். ஃபோனில் உங்ககிட்ட பேசியிருந்தேன். ஹாய், இவர் தான் இங்கே ஒர்க் பண்ணுற கேமராமேன். என்கிட்ட சொல்கிறத நீங்கள் அவர்கிட்டையும் சொல்லலாம். கேரல் பெக்கமோட மர்டரை பற்றி சொன்னீங்கல்ல? இந்த ஃபோட்டோஸில் உங்களுக்கு என்ன தெரியுது? பழைய சர்ச் இருக்கு, பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு. இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? அதை கொஞ்சம் நல்லா பாருங்க. ரபல், ஸ்டோன்ஸ், அவ்வளோதான். நான் வேற என்ன சொல்லணும்? இதோ இந்த ஸ்டாச்சு இப்போ அது அங்கே இல்லை. பழசா இருக்குன்னு ஓரமா தூக்கி வச்சிருப்பாங்க. நிறைய மர்டர்ஸும் நடந்திருக்கு. கேரளுக்கு முன்னாடி. அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. ஏன்னா என்னோட எடிட்டர் பெரிய பெரிய விஷயங்களை தான் கவனம் செலுத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் உங்களை இன்டர்வியூ பண்ண வந்தப்போ நீங்க முடியாதுன்னு மறுத்துட்டீங்க. அதனால உங்களோட பிரச்சனையை நீங்களே போய் பார்த்துக்கோங்க. என்ன சந்தேகப்படுறாங்க? இதுதான் உங்களுக்கான ஸ்டோரி. இது ஒண்ணு இங்க ஸ்டோரிலாம் இல்லையே. ஊருக்குள்ள வினோதமா ஏதாவது நடந்தா நாங்க அதை போய் கவர் பண்ணுவோம். ஆனா அதை எல்லாத்தையும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்கல்ல? நோ, எல்லாத்தையும்லாம் இல்ல. அட்லீஸ்ட் உண்மையாவது சொல்றீங்களே? விஷயத்த சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அந்த சர்ச்சை காட்டினதே கேரல் பெக்கம் தான். அதனால அவளை கொன்னது கூட அந்த என்ன அவளை கொன்னது கூட யாருன்னு தெரியாதா? நான் இப்படி பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு முட்டாள்தனமா தான் தெரியும். ஆனா அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. முதல்ல என்னோட கார் டேமேஜ் ஆச்சு, அப்புறம் மேல இருந்து ஒரு பொண்ணு வந்து என் கார் மேல விழுந்தது, அப்புறம் கேரளன். இது எல்லாத்தையும் விட நான் கடைசி அந்த சர்ச்சுக்கு போனப்போ அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேட்டுச்சு. அது என்னன்னு தெரியல. அதுதான் கேரள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வினோதமான விஷயங்கள் ஏன் பொண்ணுங்களை மட்டும் தேடி வருது? எல்லாம் இதில் இருக்கு, நீங்களே செக் பண்ணுங்க. இப்படி உடைஞ்சிருக்கு, லென்ஸ் கிராக் ஆயிருக்கு, உள்ள இருக்கிற போர்டும் டேமேஜ் ஆயிருக்கு. அப்படி இருந்தா உள்ள இருக்கிற டிரைவரும் டேமேஜ் ஆயிருக்கும். டேப் வெளியே எடுக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அதுவே டவுட் தான். இதுல ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். ப்ளீஸ் ஒரு வாட்டி அதை பாருங்க. நான் சொல்றதை நம்பலன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் என்ன செய்யலாம். பார்த்துட்டு சொல்லுங்க. பைத்தியமா இருக்கான். ஒருவேளை கில்லரை பத்தி இவனுக்கு உண்மையிலே என்ன தெரிஞ்சிருந்தா விளையாடுறியா? அவனை பார்த்தாலே ஒன்னா நம்பர் கிரிமினல் மாதிரி இருக்கான். அவளை அவனே கொண்டிருக்கலாம். கொல்லும்போது ரெக்கார்ட் பண்ணுவானா? முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஏதாவது வர்த்தா கிடைச்சா அதுக்கப்புறம் இவனை ஃபாலோ பண்ணலாம். போய் வேலையை பாரு.
இந்த ஜாக் எதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கான்? பப்ளிசிட்டிக்காகவா? நிக், வந்து இத பாரு, இது உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வரேன் இரு. இது கோல்டு, பயங்கரம், அட்டகாசம். சரி, என்ன விஷயம்? கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த கேமரால இருந்து டேப் எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருச்சு. அந்த சமயத்துல ஜாக் சொன்னதெல்லாம் கதையா இருக்கும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் இத பார்த்தேன். பாரு, என்னது அது? அதான் தெரியல, ஆனா பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. நம்பவே முடியல. பார்க்க விசித்திரமா இருக்குல்ல? அப்ப ஜாக் சொன்னது எல்லாம் உண்மைதானா? இது ஃபேக் இல்லைன்னு நீ எப்படி சொல்ற? இந்த டேப்ல இருக்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு உண்மைதான்னு தோணுது. சரி, அப்ப அது என்னது? இதை இன்னும் கிளீனா காட்ட முடியுமா? அதான் ட்ரை பண்றேன். இந்த விஷயம் யாருக்காவது தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஜாக் கிட்ட பேசியாகணும். ஆல்ரெடி 5 தடவை கால் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம டெக்ஸ்ட் மெசேஜ் கூட அனுப்பிட்டேன். எங்க போற? அவன் எங்க தங்கியிருக்கான்னு தெரியும். நான் போய் அவனை பார்த்துட்டேன். இங்கே கூட்டிட்டு வந்து அவனை இன்டர்வியூ எடுத்துக்கலாம். அவன் சொல்ல போற விஷயம் பெரிய ஹிட் ஆக போகுது. அவனை கொலை பண்றதுக்கு ஒரு பெரிய ஜந்துவே சுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியும்ல? அது தெரிஞ்சும் போற? யா. ஹே வால்ஷ். ஏய் ஜாக், என்ன இப்போ கால் பண்ணிருக்க? இல்ல, உன்னோட மெசேஜ் எனக்கு கிடைச்சது. டேப் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? பார்க்க செம்மையா இருக்கு. சீக்கிரமே கிளம்பி இங்க வா. வரும்போது பேர் வாங்கிட்டு வா. என்ன? ஆல்ரெடி வந்துட்டேன். ஏய், பேர் வாங்கிட்டு வந்தியா? இல்ல, நீ விஷயத்த சொல்லு. நீ இந்த மாதிரி ஜந்துக்களை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா? நான் நிக்கோல் கால் பண்றேன். அவளே இதை வந்து பார்க்கட்டும். பார்க்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு. நீ கேமரா ஆங்கிள் மட்டும் நல்லா எடுத்திருந்தா இதை ஃபில்டர் பண்ணி இன்னும் ஷார்ப் பண்ணிருக்கலாம். ஆனா இதான் உன்னோட ஃப்ரெண்டை கொன்னுச்சா? அப்படிதான் நினைக்கிறேன். ஹலோ, சொல்லு. எங்க இருக்க? என் கார் கிட்ட இருக்கேன். என்ன ஒரு மாதிரி பேசுற? என்னை சுத்தி என்னென்னமோ நடக்குது. ஓகே, உடனே கிளம்பி இங்க வா. என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் வந்துடுறேன் இரு. ஜாக்கு இங்க வந்துட்டான். அவனுக்கு இதை பத்தி ஏதோ தெரியும்னு சொல்றான். என்ன தெரியுமா? அவன் புக்ல இருக்க விஷயங்களா? நேக், என்னாச்சு உனக்கு? அவ பிரச்சனையில இருக்கா? இது என்ன பண்ண? இது ஒர்க் ஆகுமா? Come on.
இதை தேடிதானே இங்க வந்த. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. நிக்கோல், யாராவது காப்பாத்துங்க. என் கண்ணே என்னால நம்ப முடியல. நிக்கோல், உனக்கு ஒண்ணும் இல்ல. வெளியே வா. உனக்கு ஒண்ணும் இல்லையா? கடவுளே, அது உன்னையும் தேடி வந்துருச்சா? கேரளோட அபார்ட்மெண்ட்ல இருந்து நான் இதையும் கொண்டு வந்தேன். அது ஒரு எக்குன்னு நினைக்கிறேன். எக்கா? அப்படின்னா பேபி மான்ஸ்டரா? அப்போ அதால இனப்பெருக்கம் பண்ண முடியுமா? அப்போ பெரிய பிரச்சனையாச்சு. என்ன பறக்கிற ஜந்துவா? நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது ஏதோ ஒரு விதமான ஒரு அனிமல் தான். அவருக்கு புரியுற விதத்துல நீயே சொல்ல. இன்ஸ்பெக்டர், எது பெரிய வவ்வாலா இல்லனா அது காட்ஸிலாவா? இன்ஸ்பெக்டர், முதல்ல நான் சொல்றத கேளுங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். நீங்க இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றதுன்றது எனக்கு புதுசா ஒன்றும் தெரியல. அந்த ஜந்து தான் கேரள கொன்னு இருக்கு, மத்தவங்களே கொன்னு இருக்கு. இங்க பாருங்க தம்பி, நீங்க வேற எதனா கூட சொல்லுங்க, ஆனா இந்த மாதிரி கட்டுக்கதைய நான் நம்ப மாட்டேன். ஐயோ, அதோட முட்டையை நாங்க தாங்க வச்சிருந்தோம். அதை தேடிதான் அது வந்திருக்கு. கோழி முட்டை மாதிரியா? அது பாக்குறதுக்கு ஒரு பெரிய கல்லு மாதிரி இருக்கும். அது கூட இருட்டுல வச்சா அது வெளிச்சம் மாதிரி வரும். கல்லு மாதிரி இருந்தது. ஆனா அது இப்போ உங்ககிட்ட இல்லையே. இருந்தா நல்லா இருக்கும். அதான் இல்லல, அப்புறம் நான் எப்படி நம்புவேன்? சரி, அதை விடுங்க. அந்த ஜந்துவோட வீடியோவது இருக்கா? இருக்கு, இங்க ஸ்டேஷன்ல இருக்கு. அது எப்படி இல்லாம இருக்கும்? உங்க ஷோனா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தம்பி, இந்த விஷயத்துல எல்லாத்துலயும் நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க. அதனால உங்க மேல சந்தேகம் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நீ சொல்ற கதையெல்லாம் உன் புக்குக்கு வேணா நல்லா இருக்கும். நிக்கோல், நீங்க விடுங்க. இந்த ஆள்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. என்னது? என் டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்டு பேசுறியா? உதவி கேட்டு வந்தது நீங்க. அதை செய்யணும்னு மட்டும் தான் நான் முயற்சி பண்றேன். உதவியை நான் ஏத்துக்கணும்னா உண்மையான எவிடன்ஸை இப்பவே கொண்டு வா. என்ன சொன்னா அந்த ஆளு? அந்த ஜந்துவோட உண்மையான எவிடன்ஸ் இருந்தா தான் நம்புவேன்னு சொல்றான். இல்லைன்னா என்ன ஊரை விட்டு அனுப்பிட்டு உங்க 2 பேரையும் கவனிச்சுக்கிறேன்னு சொல்றான். ஐயோ, எங்களை என்ன பண்ணுவார் அவரு? இந்த பிரச்சனையை நாமளே தான் சால்வ் பண்ணணும். என்னது? நாமங்கிறது எப்பப்ப ஆரம்பிச்சது? நாங்க ஏதோ வேலைக்காக வந்தா எங்களை கதையை முடிச்சிருவோம் போல் இருக்கு. ஹே, நம்ம அங்க போய் தான் ஆகணும். அந்த ஃபுட்டேஜோட ஒரு காப்பி இருந்தா நம்ம CNN-ல கூட ட்ரை பண்ணலாம். என்ன? என்னாச்சு? நான் தான் வால்ஃப் பேசுறேன். இன்னைக்கு காலையில ஸ்டோரேஜ் பிளேஸ் பத்தி உங்கள்ட்ட கேட்டிருந்தேன்ல. அடச்சே, இமேஜை ஷார்ப் பண்றதுக்கு ஃபில்டர் போட்டுட்டு இருந்தேன். நம்ம வரும்போது ரெண்டர் ஆயிட்டு இருந்தது. சரி, வரும்போது சிஸ்டத்தை லாக் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்பயும் மார்னிங் டீம் வந்து ரீபூட் பண்ணுவாங்க. அதை பண்ணதும் அழிஞ்சு போயிருச்சு. அத நீ பேக்கப் பண்ணலையா? உன்னை காப்பாத்ததான் நான் அதை அப்படியே விட்டுட்டு வந்தேன். இந்த செஞ்சுரியோட பெரிய கதையே போயிடுச்சா அப்போ? எங்க போற? இனி என்னால முடியாது, என்னால விடுங்க. ஏய், போனது என்னமோ அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தானே. அந்த ஜந்து அங்கே தானே இருக்கு. நம்ம முயற்சி பண்ணா அதை ட்ராக் பண்ணிடலாம். எப்படி? கேரள் வீட்ல இருந்து தானே அந்த எக் நீ கொண்டு வந்த. அது ஏதோ ஒரு பொருள்னு அந்த நினைச்சேன். ஜந்து அந்த எக் எங்க இருக்குன்னு தேடிதான் கேரளோட வீடு வரைக்கும் வந்திருக்கு. அதை நீ எடுத்ததுனால தான் உன்னை அட்டாக் பண்ணிருக்கு. அது ஒரு சத்தம் போட்டுச்சு. ஹை பிச் டோன்ல இருந்தது. அப்படின்னா டால்பின்ஸ் கொடுக்கிற சவுண்ட் மாதிரி சோனார். ஆனா அந்த எக்கு தான் போயிடுச்சே. கேரள் அதை எங்க எடுத்தான்னு எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர், சில கிரைம் சீன்ஸோட எவிடன்ஸ்லாம் இருக்கு. இதை நான் வேணா க்ளீன் பண்ணிட்டுமா? அதை அப்படியே அங்கேயே வச்சிரு.
வாங்க போலாம். ஃபாதர், அட்டகாசமா இருக்கு. இடம் செம்மையா இருக்கு. பருப்பு கேமராவை எடுத்துட்டு வந்திருக்கலாம். அடேங்கப்பா, இந்த இடத்த கிளப்பா மாத்தினா எப்படி இருக்கும்? அற்புதமா இருக்கு. அசையாதீங்க. நீங்க யாரும் இங்க வரக்கூடாது. உங்ககிட்ட பேசணும் தான் வந்தோம். எனக்கு ஒண்ணு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்திருக்கேன். இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. இங்க இருக்கிற எதையும் தொட விட மாட்டேன். இந்த இடம் ரொம்பவே புனிதமானது. இங்க பாருங்க, நாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில சேர்ந்தவங்க கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் நான் சர்ச் கிட்ட வந்து உங்ககிட்ட பேசியிருந்தேன்ல, இங்க இருக்க கார்கோயில பத்தி பேசதான் நான் இப்ப வந்திருக்கேன். அப்போ உனக்கு தெரியுமா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அந்த பாடியை கண்டுபிடிச்சது நான் தான். நான் ஒன்னும் கொலைகாரன் இல்ல. சர்ச்சுக்கு பின்னாடி இருக்க சிமெண்ட்ல தான் நான் அந்த பாடியை பார்த்தேன். அந்த ஜந்து அதுதான் இவளை இங்க கொண்டு வந்து போட்டிருக்க. அதனால அந்த பாடி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இங்க வச்சோன்னா அதை இங்க வர வைக்க முடியும்னு பார்த்தேன். இறையா யூஸ் பண்ணலான்னு. எறையா? அந்த ஜந்துக்கு மனுஷங்க மாமிசம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் கொண்டு வந்தேன். யோ, மனுஷனா நீ? சத்தியமா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. செமினரியில் நான் கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் நேரா இங்க செயின்ட் ஜான் ஆண்ட்ரிக்கு வந்துட்டேன். ஒரு பழைய பிரீஸ்ட நான் அப்பதான் சந்திச்சேன். ஃபாதர் விட்டாலே ரொம்ப வயசானவர். அவர் இறந்தப்போ நான் தான் லாஸ்ட் ரைட்ஸை படித்தேன். அப்போ நான் அவருடைய கண்களை பார்க்கும்போது கொடூரமான விஷயம் எதையோ ஒன்று பார்த்து பயந்து போன மாதிரி இருந்துச்சு. இந்த சர்ச்சோடைய ஃபவுண்டேஷன் ரோமுடைய காலகட்டத்துக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு. அதனால அவர் அந்த நேரத்துல சொன்ன விஷயங்கள் இன்னும் என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். என்ன காத்திருக்க சொல்லி அப்போ என்ன என்கிட்ட சொன்னாரு. பொறுமையா இருந்த எல்லாத்தையும் கவனிக்க சொன்னாரு. அதோடைய வருகைக்காக காத்திருக்க சொன்னாரு. அந்த ஜந்துவோட வருகைக்காக இல்ல, அதை விட மோசம். அது அவங்கள ரேசிஸ்ட். காட்ஸ் மேரியனை விட அவங்களாம் பழமையானவங்க. கைது செய்யப்பட்டிருக்காங்க. கடைசி போர் நடக்கும்போது தான் அவங்க வெளியே வருவாங்க. டிராகன் பீஸ்ட், அப்புறம் டெவில் எல்லாம் இருக்கு. இங்கதான் எல்லாமே இருக்கு. கடந்த 1000 வருடங்களா இந்த இடத்துல காத்துட்டு இருக்க. ஆனா அதோட தூக்கத்துல இருந்த எழுப்புறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க. அதனாலதான் திரும்ப அது வந்திருக்கு. இதை யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் நரகத்துல இருந்து ஒரு கார்காயில் வந்திருக்கு. நான் அதை வேட்டையாடி எப்படியாவது பிடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா என்னால அதை செய்ய முடியல. முயற்சி பண்ண, ஆனா என்னை விட அது பலசாலியா இருக்க. என்னால முடியல. ஏன்னா என்கிட்ட பலம் இல்லையே. அது ஒவ்வொரு நாளுமே அதோடைய பலம் அதிகமாயிடுச்சு. நான் தோத்து போயிட்டேன். நான் தோத்துட்டேன். அந்த ஜந்து என்னவா வேணா இருக்கட்டும், அதை நம்ம தடுத்து தான் ஆகணும். அதுக்கு முதல்ல நம்ம இதை எடுத்து விட்டு வெளியே போய் ஆகணும். ஏன்னா அந்த ஜந்து என்னன்னு தெரியாது நமக்கு. வெறும் ஃபிளாஷ் லைட்ஸ், புல்லட்ஸை வச்சு மட்டும் நம்மளால அதை தடுக்க முடியாது. வாங்க போலாம், சீக்கிரம். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். இப்ப என்னையா பிரச்சனை? ஏகப்பட்ட ரத்தம் இருக்கு. ஆனா இங்க பாடி மட்டும் காணோம். குடிச்சிட்டு கிராஸ் பண்ணிருப்பான். அப்படியே அடிபட்டு விழுந்திருப்பான். அப்படி சொல்லிட முடியாது சார். இருக்க பிளட் ட்ராக்ஸ் எல்லாம் பார்த்தா அது உல்ஃப் மாதிரி தெரியுது. சோ இது மனுஷனா இருக்க வாய்ப்பு இல்ல. இதை யார் பார்த்து சொன்னது? டாக்ஸி டிரைவர். அவர் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் வெயிட் பண்ண வச்சிருக்கோம். பார்க்கவே மிரண்டு போயிருந்தாரு. பாடியை இங்கிருந்து கொண்டு போய் அங்க விட்டுருக்கா?
எல்லாம் மத்த மர்டர்ஸ் மாதிரி தான். இது எப்படி சார் சாத்தியமாகும்? என்கிட்ட ஒருத்தர் சொன்னா சாத்தியமில்லாத விஷயத்த பத்தி யோசிச்சு பார்த்தா நம்ப முடியாத விஷயத்த கூட நம்பணும்னு சொன்னான். அப்படி ட்ரை பண்ணுவோமே. யார் சொன்னாங்க அப்படி? ரொம்ப முக்கியம். நான் சொல்றதையும் கொஞ்சம் நம்பியா? சரி, இந்த டார்ச் கொடு. என்னது? இன்ஸ்பெக்டர்! 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 கொஞ்சம் சீக்கிரமா பண்றியா? நமக்கு டைம் வேற கம்மியா இருக்கு. என் ஃப்ரெண்டோட லேப்ல இருந்து தான் நான் இதை கொண்டு வந்தேன். இது ஒரு அல்ட்ரா வயலட் ஸ்ட்ரோப் லைட். திரும்ப கேட்டான் அவன். அப்படின்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாமா, உடைச்சிடாதீங்கன்னு சொன்னான் அவன். ஸ்பேர் பேட்டரியும் இருக்குங்க. ஜாக் அதை துப்பாக்கியால சுடும்போது புல்லட் அது மேல பட்டு பவுன்ஸ் ஆச்சு. அதனால அந்த ஸ்ட்ரோப் லைட்டை வச்சு என்னதான் பண்ண முடியும்? தியரி படி சில சீக்ரேச்சர்ஸால அவங்க இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கேமோஃப்ளாஜ் ஆக முடியும். அதே தான் இதுவும் பண்ணிட்டு இருக்கு. ஃபோட்டோ சென்சிட்டிவாக இருக்கிறதுனால பகல் நேரத்தில் ஸ்டோனாக மாறிடுது. அர்பன் கேமோஃப்ளேஜா? யா, எனக்கு புரியுது. ஒரு பச்சோந்தி மாதிரி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அது அப்படி பண்ணுது. சரி, அது கல்லு மாதிரி இருக்கும்னு சொல்றீங்க. அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி பிடிக்கிறது? சுத்தியில வச்சு உடைக்கிறதா? இதை வச்சு பிடிக்கலாம். அது கிட்ட போய் இதை வச்சு சுட்டாலும் அதோடைய ஸ்கின்ல எதுவுமே படாத. ஆனா கல்லுல பட்டா தெரிச்சிடும். அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், நாம அதை போடுவோம். அப்புறம் இது புது மேட்டர். லேட்டஸ்டான ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ். இந்த டாட் அதோட ஸ்கின்னை பஞ்சர் பண்ணாது, அது மேலேயே ஒட்டிக்கும். இதை வச்சு ட்ராக் பண்ணலாம். இதை வச்சு 10 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் அந்த ஜந்து மேலே பொருத்திட்டோம்னா அதை பிடிச்சிடலாம். நம்ம அது இருக்கிற இடத்துக்கு நேராக போய் பிடிச்சிடலாம் நம்ம. சோ இப்ப கேள்வி என்னன்னா, அதை டார்கெட் பண்றதுக்கு நம்ம எங்க போய் தேடுறது? புக் ஆஃப் ரெவலேஷன்ல சொல்லாத விஷயங்களை வச்சு தான் நாம பிடிக்க போறோம். வாங்க, இது எல்லாத்தையும் கொண்டு போங்க. இன்னைக்கு மாதிரி ஒரு நாள் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்ததே கிடையாது. ஆனா இதை தவிர நமக்கு வேற வழி இல்லையே. நீ என்ன கவர் பண்ணிக்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கண்ணில் சுட்டதே கிடையாது. நான் சொல்றேன். நிக், எங்க போற? பயப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ ஏன்டா அவ்வளோ போகவிட்ட? நிக், நிக், அதை கீழே போடு. கதை முடிஞ்சது. சீக்கிரம் நிக், அங்க இருக்காத, ஓடு. நிக், சீக்கிரமா வா. நிக், நிக், அது அந்த முட்டைக்காக தான் இங்க வந்திருக்க, இவளுக்காக இல்ல. நிக், அங்க இரு, நான் வரேன். நிக்கோல், அப்படியே இரு.
என் உடம்பெல்லாம் நடுங்குது. நீ ஷூட் பண்ணியா? நான் பண்ணிட்டேன். குட். நீ பிரமாதமான வேலை பண்ணிருக்க நிக்கோல். வெல் டன். ஒன்னும் ஆகலையே. சிக்னல் கிடைச்சிருச்சு. அப்ப வாங்க, உடனே கிளம்பியாகணும். திரும்பவும் இந்த மாதிரி ஆபத்தான வேலைகள்லாம் செய்ய வச்சுங்க உங்களோட பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன், பொழந்து கட்டிடுவேன். நமக்கு எதிர்பார்த்தது இப்போ நடந்திருக்கு. எங்களுடைய எதிர்பார்ப்ப யாரையும் இழுக்காம அந்த ஜந்துவை சாவடிக்கிறது மட்டும்தான். அந்த ஜந்து இருக்கே, அதை வச்சு நாம அதோட கூட்டுக்கே போக முடியும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால நம்ம அது எல்லாத்தையும் அழிச்சே ஆகணும். இல்லைன்னா அதனுடைய முட்டை எல்லாம் பொறிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த முட்டையோட சேர்த்து அந்த ஜந்துவையும் அழிச்சாதான் பிரச்சனை தீரும். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துடைய நல்லதுக்காக தான் நம்ம போராடுறோம். இதுல உயிர் தியாகம் பண்றது தப்பே இல்ல. ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தாச்சே. இது உள்ளதான் இருக்கு. திரும்ப இதுக்கு இங்க வந்தோம். இதான் அதுடைய வீடு. அப்ப நம்ம கிட்ட எக்ஸ் இல்லைன்னா நம்மள எதுவும் பண்ணாதாது. அது பாதுகாப்பா இருக்கு இப்போ. நிக்கோல், நீ உள்ள வராத, இங்கே இரு. என்ன? நீ வேன்ல இருந்த இன்ஜினை ஆன் பண்ணி வச்சுக்க. இல்ல நானும் உன் கூட வரேன் ஜாக். நிக்கோல், நான் இங்க இல்லைனாலும் இந்த விஷயத்தை உன்னால மட்டும் தான் உலகத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். நீ இதை செய்யணும்னு அவசியமே இல்லையே. அது கேரள கொண்டு இருக்கு, அவளுக்காக செய்யணும். நீ அவரை நம்புறியா? கொஞ்சம் கூட நம்பல. என்னோட ஸ்டோரியில கண்டிப்பா உனக்கு ஹாப்பி எண்டிங் இருக்கு ஜாக். நான் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ரெடியா? உள்ள போலாமா? இல்ல அப்படின்னு சொன்னா விடவா போற? என் மனசுல வேற ஏதோ ஒண்ணு தோணுது. அது இங்க இல்ல. எனக்கு ஒன்றும் புரியலையே. ஜிபிஎஸ்ல இங்க தான் காட்டுது. ஒருவேளை சாப்பிட எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம். இல்லப்பா, அதுக்கும் பசிக்கும்ல, அதான் சொன்னேன். கொஞ்ச நேரம் வாய மூட. எனக்கு ஒண்ணுமே புரியல. அது நமக்கு கீழே தான் இருக்கு. இந்த இடத்துக்கு கீழே தான் இருக்கு. அடக்கடவுளே, இந்த இடத்தையே வெடிக்க வைக்க போறானா? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். ச்சே. ஜாக்,
இல்ல எனக்கு புரியல, அது இங்க தானே இருக்கணும். இந்த செவுத்துக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி காட்டுது. இங்க இருக்க டனல்ஸ்லாம் ஒரு புதிர் மாதிரி. நிறைய பேர் இங்க தொலைஞ்சு போயிருக்காங்க. எல்லாரும் ஒண்ணா வேறுங்க. முடிஞ்ச அளவுக்கு சென்டருக்கு போயிடுவோம். அங்கதான் அதோட கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அடிச்சே. எனக்கு சிக்னல் தெரியுதா, நான் இங்கிருந்து எப்படி போகணும் தான் தெரியல. இப்ப நம்ம போற வழி நேர சர்ச்சு கீழே தான் போகுது. அங்க ஒரு சிமெண்ட் ட்ரே இருக்கு. ப்ரோசிக்யூஷனுக்கு அப்போ தப்பிக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. என்னமோ வழி தெரியாதுன்னு சொன்னீங்க. தெரியாதுதான். இது எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா அடிப்படையில் நாம தொலைஞ்சு போயிட்டோம். அப்ப இங்கதான் நமக்கு சாவு இல்லை. ஆல்ரைட், இங்கே இருங்க. ஒரு வேளை அது வந்துச்சுன்னா ஸ்ட்ரோபேட் யூஸ் பண்ணுங்க, அப்புறமா ஃபயர் பண்ணுங்க. அனாவசியமா இருக்கிற புல்லட்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்கண்ணா. இந்த இரு, நீ இதை எடுத்துட்டு போ. தேங்க்யூ. உங்க ரைஃபிள்ல எத்தனை ரவுண்ட் சுட முடியும்? நம்ம வேன்லேயே தானே இருக்க சொன்ன. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க இருக்கிறது சேஃப் இல்ல ஜாக். ஃபாதர் கிட்ட பாம் இருக்கு. இந்த இடத்த வெடிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்காரு. சோ வாஷ கூட்டிட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாம். என்ன பேசிட்டு இருக்கேனே? நான் போய் வாட்சை கூட்டிட்டு வரேன், நீ திரும்பவும் போயிட. ஜாக், நம்ம எல்லாரும் இங்க இருந்து ஒண்ணா போயிடலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அவனையும் கூப்பிட்டு நம்ம போயிடலாம். நான் சொல்றத நீ செய். அது வால்ஷா கூட இருக்கலாம். உன்னோட ஃபிளாஷ் லைட் ஆஃப் பண்ண. இந்த பக்கம் திரும்பி பாருங்களேன், இங்க ஒரு பெரிய சிலை. அமைதியிரு. ஏன், என்னாச்சு ஃபாதர்? அந்த ஜந்து இங்கதான் இருக்கு. இப்ப என்ன செய்யறது? வால்ஸ் கிட்ட போலாம் வா. அவன் கிட்ட தான் ஸ்ட்ரோப் இருக்கு. அது நம்ம பின்னாடி இருக்கு. இங்க இருந்து வெளியே போ. இங்க பாரு. போ 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 போ, சீக்கிரம் வா போலாம். வால்ஸ் அவரும் வந்துட்டாரா? தெரியலையே. என்ன தள்ளி விட்டு அந்த ஜந்து கூட அவர் மோத போயிட்டாரு. இப்ப என்ன செய்யறது? பிளான மாத்தியாச்சு. இந்த இடத்த விட்டு நாம முதல்ல போலாம். இது நம்ம சாக வேண்டியதுதான். ஒரு குட் நியூஸ் சொல்லவா? இந்த இடத்துல தான் அந்த ஜந்துக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா பிரமாதம். வந்துகிட்டே இருங்க, சீக்கிரம். ஜாக், ஜாக், ஜாக்,
உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? வாங்க எல்லாரும் போலாம். சீக்கிரம் பார்த்து வா. நான் உன்னை பிடிச்சுக்கிறேன். என்னையும் கீழே இறக்கி விடு. இல்ல இல்ல இல்ல, நீ எங்க மேலே ஏறு. ஒருவேளை அந்த ஃபாதர் வந்தார்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண. நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன். வால்ஷ், அவர்கிட்ட வெடிகுண்டுகள் இருக்க. என்னது? நிக்கோல் அவர் எடுத்துட்டு வரத பாத்திருக்கா. இந்த இடத்தை அவர் வெடிக்க வைக்க போறாரு. அட கடவுளே. அதனால திரும்பவும் போய் அவர் இருக்காருன்னு பார்த்துட்டு வாப்போ. ஃபாதர் கேபிள், Jack! He's gone. ஜாக், ஆளை காணும். லைட்டை இங்க தூக்கி போட. அட கடவுளே. என்ன? இதெல்லாம் அதோட முட்டைங்க. ஐயோ, எத்தனை இருக்கு? அதை கண்டுபிடிச்சிட்டோம். இதை பிடி கொஞ்சம். இதை ஒர்க் அவுட் ஆகணும். இது வேலை செய்யுது. வால்ஷ், நீயும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அங்க இன்னும் நிறைய இருக்கு பாரு. ஜாக், அது வந்துட்டு இருக்கு. வால்ஷ், சீக்கிரம் வழியை போய் தடுக்க பாரு. சீக்கிரம். அதை கொஞ்சம் பிடி. என்ன பண்ணணும்? அப்படியே திருப்பு. அப்படிதான். சீக்கிரம் எடு. சீக்கிரம் தள்ளு. சீக்கிரமா பண்ணு. கம் ஆன், வாங்க போலாம். இங்க இருந்து போயிடுவோம். நான் இதை மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. இன்னும் ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான், எல்லாம் காலி. சரி வாங்க, நாமளும் இங்க இருந்து போயிடுவோம். அந்த டனலுக்குள்ள போயிடுவோம், வாங்க. நான் சாக போறேன், அவ்வளவுதான் இன்னைக்கு. வேடிக்கை பார்க்காம வாடா.
என்ன செய்யறது? நம்ம வெளியே போறது ரொம்ப ஆபத்து. விடிற வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம இங்க இருந்து போயிடுவோம். அதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. அதுக்குள்ள இது நம்மளை தேடி பிடிச்சு கொண்டுருச்சுன்னா வால்ஷ், உனக்கு ஒன்றும் ஆகல? எனக்கே தெரியல. இங்க இருக்க வரேன். அது செவத்துக்கு வெளியே தான் இருக்கு. அது தன்னால வழியை உண்டாக்கி நம்மளை பிடிக்க பாக்குது. அந்த ஃபாதர் எங்க போய் தொலைஞ்சான்? இந்நேரம் செத்து போயிருப்பாரு. இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அது சரி, அவரே இதை பார்த்துக்கிட்டுமே நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். யா, நோ, நாம அவரை கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் வாங்க, இந்த பக்கம் தான். நில்லுங்க. அவர் தான் ஒரு முட்டாள் இங்க சாகறதுக்கு வந்திருக்காரு. நம்மளும் அங்க போகணுமா என்ன? இல்ல, சீக்கிரமா வாங்க போலாம். என்ன இங்க பாருங்க, அது உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஆபத்து தான். என்ன உங்க 2 பேருக்கு ஸ்டோரி வேணுமா வேணாமா? அதுக்காக உயிரை கொடுக்க முடியுமா? என்ன சொல்ல, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஒரு கை பாத்திரம். அப்ப சீக்கிரம். நாம எங்க இருக்கோம்? ஃபாதர் கேப்ரியல், சாரி. அதை நீ காயப்படுத்திருக்க. எல்லா முட்டையும் அடிச்சு உடைச்சிட்டோம். ஆனா அதுதான் ஒரே கூடான்னு தெரியலையே. எல்லாரும் கவனமாக இருங்க. அப்ப நான் இங்கே இருக்கேன். அது எங்க இருக்குன்னு தெரியல. எங்களையோ கொல்ல பாக்குறீங்களா? தேவைப்பட்டதுன்னா அதையும் செய்வேன். அங்க பாருங்க. இங்க எதுவுமே எனக்கு தெரியல. கொஞ்சம் இரு. முடிஞ்சா இப்போ என்ன வந்து பொடி. உன்னை அழிக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு பயம் இல்ல. வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க. நான் வணங்கும் ஆண்டவரின் பெயரால் உன்னை அழிப்பதற்காக நான் என்னை தியாகம் செய்கிறேன். உங்களால நாங்களும் சேர்த்து போயிடுவோம். இந்த தேவாலயத்துடைய பாதுகாவலன் நான் தான். நான் இருக்க வரைக்கும் இதை நடக்க விட மாட்டேன். உன்னையும் நான் அழிச்சிடுவேன். சீக்கிரமா போங்க. ரெண்டு பேரும் இங்க இருந்து போக. சீக்கிரம். நீங்க எல்லாரும் பாதுகாப்பா போங்கன்னு சொல்றேன்ல. போங்க. ஹெல்ப் பண்ணுங்க. ஜாக், ஜாக், அவ இல்லாம நம்ம போக நம்மளும் முடியாது. சாகணுமா இங்க? ஜாக் வா போலாம். ஜாக் வா போலாம். ஏய் நீ வா. முடியாது.
கம் ஆன் ஜாக். எனக்கு இன்னொரு பேட்டரி தேவைப்படுது. பேட்டரி எங்க? அது என் பேக் பேக்ல தான் இருக்கு. சீக்கிரம் இதோ தரேன். போங்க. பேட்டரி எங்க? ஃப்ரண்ட் ஜிப்ல இருக்கு. முன்னாடி பாரு. சீக்கிரம். இவ் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? தோ வந்துட்டோம். அது அசைஞ்சிட்டு இருக்கு. சீக்கிரம். கடவுளே சீக்கிரமா கொடுங்க. வரேன். ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆயிடுச்சு. ரெடி. சீக்கிரம் வாங்க போயிடுவோம். நிக்கோல் என்ன பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் வா. இதுதான் அதோடைய கடைசி உயிரை. இப்போ என்கிட்ட வா. போங்க போங்க. சீக்கிரம் வா ஜாக். உன்னை அழிக்காம விட மாட்டேன். உங்களுக்கு எதுவும் ஆகல? ஒன்றும் ஆகல. நீ ஓகேவா? நான் ஓகே. தப்பிச்சிட்டோம். தப்பிச்சிட்டோம். இந்த செஞ்சுரியோட பெரிய கண்டுபிடிப்பு எல்லாம் போச்சு. கேரல் சொன்னது சரிதான். நான் எழுதினது அற்புதமான ஒரு புக். என் கெரியர் இது பெருசுதான். ரொம்ப பெரிய விஷயம். வெல், என்ன? ஏப்ப நான் கொண்டு வந்துட்டேன்.